கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது கண்ணூரில் உள்ள பினராயி விஜயன் இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சராக, கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்பு படை போலீசாருடன் உதவியோடு தீவிர பாதுகாப்பு இடையே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் உள்ள பினராயி விஜயன் அவர்களுடைய இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பினராயி விஜயன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக பினராயி விஜயன், அவருடைய உறவினர்கள், அவர் தொடர்புடைய இடங்கள் உள்ளிட்டவைகளில் தொடர்ச்சியாக இந்த சோதனை என்பது அவர்கள் மேற்கொண்டு வந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பினராயி விஜயனுடைய மருமகனும் முன்னாள் அமைச்சருமான முகமது ரியாஸ் வீடுகளிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. சட்டத்திற்கு விரோதமாக அவர்கள் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் புகார் மனு வந்திருப்பதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடத்தி வருவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழிவாங்கும் நடவடிக்கையாக இதனை தொடர்ச்சியாக பாஜக செய்து வருகிறது என்று அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் பினராயி விஜயன் இல்லங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதலே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசார் உதவியுடன் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது கண்ணூரில் உள்ள பினராயி விஜயன் இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். முன்னாள் முதலமைச்சராக, கேரளாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை என்பது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்பு படை போலீசாருடன் உதவியோடு தீவிர பாதுகாப்பு இடையே இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் உள்ள பினராயி விஜயன் அவர்களுடைய இல்லங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பினராயி விஜயன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக பினராயி விஜயன், அவருடைய உறவினர்கள், அவர் தொடர்புடைய இடங்கள் உள்ளிட்டவைகளில் தொடர்ச்சியாக இந்த சோதனை என்பது அவர்கள் மேற்கொண்டு வந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது அந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பினராயி விஜயனுடைய மருமகனும் முன்னாள் அமைச்சருமான முகமது ரியாஸ் வீடுகளிலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. சட்டத்திற்கு விரோதமாக அவர்கள் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் புகார் மனு வந்திருப்பதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடத்தி வருவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழிவாங்கும் நடவடிக்கையாக இதனை தொடர்ச்சியாக பாஜக செய்து வருகிறது என்று அவர்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூரில் பினராயி விஜயன் இல்லங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 8 மணி முதலே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசார் உதவியுடன் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.